ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சாட் vlogs. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ புதுசாக யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கேரண்டியாக சொல்லுவாங்க. இந்த விஷயம் நான் சொல்கிறது வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு, சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, இல்லை வாட்ச் ஹவர்ஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல, எனக்கு மானிடைஸ் ஆகலை, எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதில் எனக்கு புதுசாக இருக்குது, நிறைய பேர் போடுறாங்க, 1000 பேர் வீடியோ பார்த்தாச்சு, 1000 பேரை இதை பற்றி நிறைய விஷயங்கள் போடுறாங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன அடிஷ்னல் பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஜென்யூன் ரீசனோட என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மானிடைஸ் இது வரைக்கும் ஆகலைன்னா பரவாயில்ல, நீங்கள் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்ற வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நான் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சினாப்சிஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது நான் பை ஆர்டராக நான் சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் அவுட் ஆகும். அதுக்காக தான் இப்போ சொல்லலை, கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருவாங்க. இப்போது மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்ருப்பாங்க, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்ருப்பீங்க, அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கூட ரீச் ஆகிருப்பீங்க. மானிடைஸ் ஆகாத ரீசன் 1 or 2 ஸ்ட்ரைக்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம். அந்த மாதிரி ரீசன் ஒருவேளை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கூட வந்துருச்சு, ஆனால் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகலை. அந்த ரீசன் ஒய் பிகாஸ் ஒரு சில வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரீச் ஆகிருக்கும், ஆல்மோஸ்ட் வந்துட்டு 20,000 30,000 வியூஸ் கிட்ட போயிருக்கும் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து 5,000 10,000 சப்ஸ்கிரைபர் கூட வச்சுருப்பீங்க, சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரல. நீங்கள் போடுறது வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் வீடியோஸாக இருக்கலாம், அதாவது ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் போடுற வீடியோஸை வந்துட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா 2-3 மினிட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் போடுவாங்க யூடியூப்லேயே கூட. அதாவது நான் ஷார்ட்ஸ் சொல்லலை, லாங் வீடியோவை கூட 2-3 மினிட்ஸ் போடுவீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய இருக்கும். ஓவராலாக உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகலையா, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன ரீசன், ஆக்சுவலாக இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவை 200-300 தான் போயிருக்கும். பேலன்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண 1000 இருக்குது, பேலன்ஸ் 700 சப்ஸ்கிரைப் பார்த்தே இருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, உங்களுக்கு அதே க்ரைட்டீரியா வச்சுக்கோங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் உங்கள்கிட்ட இருக்காங்க, ஒரு சில வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5,000 6,000 வியூஸ் கூட போயிடுச்சு, சப்ஸ்கிரைபரே இல்லை, உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்துருப்பாங்க? இது செகண்ட் கொஸ்டின் மார்க். ரீசன் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து வேலிடாக இருக்கணுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் இதை நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தம்ப்நெயில். நீங்கள் யூடியூப் வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூடியூப் வீடியோவில் ஃபஸ்ட்டு வருது இல்லையா பேஜ், தட் இஸ் கால்ட் அஸ் தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயிலில் நீங்கள் கொடுக்குற விஷயம் கேட்சியாக இருக்கணும். இன்னொன்று, அந்த தம்ப்நெயிலில் கொடுக்குற விஷயத்தை பார்த்து தான் உள்ளே போக போகிறாங்கன்றது முக்கியமான விஷயம். அதுக்காக நீங்கள் அந்த இடத்துல ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாகவே கூட எடுத்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் மறுபடியும் வேணும், உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேணும், நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வேணும். ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னு நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டாங்க, உங்கள் கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவன் வந்து நல்லா பேசுகிறான், வேல்யூபலாக பேசுகிறான், ட்ரூவாக பேசுகிறான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட தம்ப்நெயில் உங்களோட சேனல் நேம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பர் மினிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, சிபிஎம் சொல்லுவாங்க. ஓகேவா, இதை பார்த்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. அதாவது நீங்கள் வேலிடாக கொடுத்துருந்தீங்கன்னா, சரி சப்போஸ் நான் சொன்னது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தம்ப்நெயிலில் வந்து நம்ம கேட்சியாக கொடுத்தா உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் எதோ பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று காஸ்மெட்டிக் ஏதோ ஆட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஸ்மெட்டிக் பெரிய காஸ்மெட்டிக் கொடுத்துட்டு இது 5 ரூபா தான் 10 ரூபா தான் கொடுக்குறது ஒரு விஷயம். ஃபேக் இன்ஃபர்மேஷன் தம்ப்நெயிலில் கொடுக்குறது. இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு இவன் தம்ப்நெயிலில், அதாவது பேனர் பேஜ் விச் மீன்ஸ் அந்த தம்ப்நெயிலில் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ளே வர வைக்க பார்க்குறான் அப்படின்னு அவங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஜென்யூனான வியூவர்ஸ் வந்து மறுபடியும் வந்து பார்க்கவே மாட்டாங்க, நம்ம சேனலில் குயிட் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. இது செகண்ட் ரீசன், உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வராமல் இருக்கிறது, உங்களோட வியூஸ் அதிகம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற தம்ப்நெயிலில் உள்ள ரீசன் பிரகாரம் தான் நீங்கள் உள்ள கண்டிப்பாக பேசணும். அப்படி பேசியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. ஓகேவா, அண்ட் செகண்ட் திங், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களா பார்த்தா அந்த கண்டென்ட், அதாவது அந்த ஹெட்டிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஹெட்டிங்லேயும் நீங்கள் முடிஞ்ச வரலாம் கிடையாது 100% வந்து ட்ரூவான இன்ஃபர்மேஷனை கொடுங்க.
அந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகணும். அதாவது அவங்க வெளியில் பார்க்குற விஷயம் வந்து உள்ளே வந்து கரெக்டாக அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இவன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. மறுபடியும் உங்களுக்கு ரிட்டன் வந்து பார்ப்பாங்க. இந்த ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போது நான் வந்து எனக்கு வந்து அடிஷனல் இன்கம் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சேலரி பீப்புளாக இருக்கேன், ஒரு சேலரி ஸ்டாஃப், நான் வந்து ஒரு சேலரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து மந்த் அண்ட் மந்த் டேட் ஆனால் டான் 1ஆம் தேதி 10ஆம் தேதி சேலரி எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அடிஷனல் இன்கம் எனக்கு வேணும். அப்படிங்கும்போது நான் வந்து சைட் பிஸ்னஸ் எதாவது பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் கூட ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னோட கான்ஸ்டன்ட் இன்கம் மாதிரி உள்ள விஷயம் என்ன, உங்களை நம்மளை அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர்ஸு, அந்த ரிட்டர்னிங் வியூவர்ஸு, இவங்க உங்களுக்கு பர்டிகுலர் சேலரி மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க அந்த சைடு. அதுக்கப்புறம் உங்களால் பார்ட் டைம் தான் வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் உள்ளே கொண்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து, ஓகேவா? இது செகண்ட் திங். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட்டு. நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் என்ன அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம் அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக நீங்கள் உள்ளே பேசியிருக்கணும். அதோட வேலிட் பாயிண்ட்ஸை நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இவன் வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பர்சனோட வீடியோ யூடியூப் சேனலில் உள்ள வீடியோ நம்ம பார்க்குறோம், நம்ம வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நமக்கு அது யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது மூணுமே உங்கள்கிட்ட வேலிடாக இருக்கணும் உங்களோட வியூஸ் அதிகமாக வரத்துக்கு. ஓகேவா? இப்போ ஓகே, எல்லாமே ஓகே. எனக்கு நீங்கள் சொன்னால் நான் ஃபாலோ பண்ணுறேன், எல்லாமே எனக்கு வந்து 1000 வந்துட்டாங்க அண்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்தால் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிடலாம். மந்த் அண்ட் மந்த் உங்களுக்கு ஏர்னிங். நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப் எனக்கு பணமே வரல அப்படின்வாங்க. சும்மா காதுங்க, யூடியூப்பில் பணம் வரும், கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து எவ்வளோ வேலிட் கண்டென்ட்டாக கொடுக்குறீங்க அந்தளவு வியூஸ் போகுது, எந்தளவு வியூஸ் போகுது அந்தளவுக்கு உங்களுக்கு உண்டான பேமெண்ட்டு கரெக்டாக டேட்டுக்கு கரெக்டாக போட்டுருவாங்க யூடியூப்பில். அதில் எந்த குறையுமே கிடையாது. நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க யூடியூப்பில் எனக்கு பணமே வரல, யூடியூப் நம்ம ஏமாந்துட்டேன் அப்படி இப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு போடுவாங்க. எல்லாமே ஃபேக். யூடியூப்பில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் மந்த் அண்ட் மந்த் கண்டிப்பாக வரும். ஓகேவா? இப்போது அடுத்து எனக்கு நான் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு யூடியூப்லேருந்து எனக்கு பேமெண்ட் எடுக்க முடியல. ரீசன் வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரல அண்டு 4000 வாட்ச் ஹவர்ஸும் வரல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் அப்படி இருந்தால் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வேற ஒருத்தரோட மேபி ஒரு ஹோட்டலோ ஒரு காஸ்மெட்டிக்கோ ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணால் நாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஓனாக உங்களால் ஏதாவது ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியுமா? பிராண்ட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு லேட்டாக தான் எனேபிள் ஆகும். அதுக்கு முன்னாலேயே உங்களால் வந்து ஒரு சில ப்ராடக்ட் சேல் பண்ண முடியுமா? நீங்கள் ஓனாக பண்ணுறீங்களா? நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோவில். எக்ஸாம்பிள் நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கில் போட்டு இந்த ஃபேன்சி ஐட்டமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபேன்சி ஐட்டமெல்லாம் கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. வீடு வீடாக போய் சேல் பண்ணுவாங்க. அவங்க பையன் ஒருத்தன் படித்தவன். அவன் என்ன பண்ணால் கொஞ்சம் நாலேஜ் தான் அவன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க விற்கிற ப்ராடக்ட்ஸையே வந்துட்டு அவங்க யூடியூப் சேனலில் ஓனாகவே வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு டீசெண்டான இன்கம் வந்தது. இந்த மாதிரி நிறைய நீங்கள் நினச்சிங்க சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை காஸ்மெட்டிக்ஸ் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே கூட நீங்கள் இதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். நாம் இதை எந்த லெவலில் கொண்டு போகிறோம், எந்த அளவுக்கு ஜென்யூனாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஏர்னிங்கை கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் உங்களோட கொடுக்குற ரெக்வஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகே. அண்ட் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னபோது ஒரு நியூ யூடியூபராக இருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய டிராஃபிக் உள்ள கண்டென்ட்டெல்லாம் இருக்கும். இந்த குக்கிங் சேனல்ஸ் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த கண்டென்ட் வந்து ஜனங்க தேடுறாங்கன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கண்டென்ட் ஓரியன்ட்டாக நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜாகவும் இருக்கணும். நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் ரன் பண்ண முடியும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டுறேன். ஓகே. அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன தான் விழுந்து வந்து என்னை வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாலும், நம்ம கொடுக்குற கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க நம்மளோட வியூவர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது கரெக்ட் தானே? சும்மா யாரும் பண்ணிட்டு போக மாட்டாங்க. நாம் என்ன தான் கேட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களோட கண்டென்ட் வேலிடாக இருக்கணும். அண்டு நீங்கள் வீடியோ முடிவில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கண்டென்ட் வேலிடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் கொடுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது. அப்போது அவங்களுக்கு பாயிண்ட் அவுட் ஆகும், உங்களோட கண்டென்ட் ஓகேவா, ட்ரஸ்டபுளாக இருக்கா, கரெக்டான விஷயத்தை கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற விஷயம். அவங்க பிடிச்சதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேணும்னு நினைக்கிறேன், என்ன கேட்டாலும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோ. ஸோ எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற ட்ரூ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதுக்கடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் பண்ணிவிட்டேன், எனக்கு வந்துட்டு வியூஸ் போக மாட்டுது, இல்லை நான் என்ன தான் பண்ணணும், என்னோடய யூடியூப் சேனலை வந்து நான் க்ரோத்து கொண்டு போனோம், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்ஸ் நிறைய ப்ரைவேட் ஆட்ஸ் நிறைய இருக்குது. இல்லாமல் போனீங்கன்னா பேமெண்ட்டு எல்லாத்துக்கும் பேமெண்ட் தான். ஆப்வியஸ்லி
பேமெண்ட் கட்ட போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை அபவுட் மை நாலேஜ் வந்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட இந்த ஸ்டாட் பிளாக்ஸ் கூட இப்போ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது தான், ஓகேங்களா. பட் நான் எந்த நாலேஜ் நான் எது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி நமக்கு ஸ்டாட் மீடியான்னு ஆல்ரெடி ஒரு சேனல் ஒன்று போயிட்டுருக்கு. அது மானிட்டைஸ் ஆகிட்டு அது எப்போ நான் ஏர்னிங் எடுத்து தான் இருக்கேன். சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, உங்கள்கிட்ட மறைச்சி நான் ஒன்றும் பண்ண போகிறேன், என்னோட சம்பளத்தை நீங்கள் எடுக்க போகிறது கிடையாது. ஓகே, அதில் நல்ல ஏர்னிங் எடுத்துகிட்டு டீசெண்டான ஏர்னிங் நான் அது எடுத்து தான் இருக்கேன். ஓகேவா. நம்ம சாட் மீடியாவில் எனக்கு வெல் நாலேஜ் இருக்குது. இன்னொரு சேனலில் தான் சொல்கிறேன், வெல் நாலேஜ் இருக்குன்றதை வச்சு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட், அதாவது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் உள்ள விஷயத்தை எல்லாமே நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ் தான் வந்து இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு வியூஸ் போகணும், நான் வந்து இதில் க்ரோத் ஆகும், நிறைய சம்பாதிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ரீசனபிளாக ஜென்யூனாக பண்ணால் கூகுள் ஆட்ஸில் நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கூகுள் ஆட்ஸில் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு 500 வச்சுக்கலாம், 500லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். 500லேருந்து கொடுத்தாக்கா எவ்வளோ உங்களுக்கு வியூஸ் போகும், எவ்வளோ கிளிக் பர் மினிட் வரும் உங்களுக்கு, எல்லாமே வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து ஜென்யூனாக இருக்கும். உங்களோட வீடியோ நல்லாவே ப்ரொமோட் ஆகும், நிறைய வியூஸ் போகும். அதனால் உங்களுக்கு வாட்சஸ் வரலையே வரும், சப்ஸ்கிரைப் வரலையே வரும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டீங்க, மானிட்டைஸே பண்ணிட்டீங்க, மானிட்டைஸ் ஆகிடுச்சு உங்கள் சேனல் அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஃப்யூச்சர் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறது இது ஒரு ரூட் காஸ் ஆகியிருக்கும். கூகுள் ஆட்ஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணவே இல்லை, நம்மளோட வியூவர்ஸை நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச கரெக்டான விஷயத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோட நாலேஜ் கூகுள் ஆட்ஸ் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். உங்களோட சேனல் க்ரோத் கொடுக்குறது நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கூகுள் ஆட்ஸ்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலி சொல்ல போனாக்கா, பட் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஓகேங்களா. உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கூகுள் ஆட்ஸில் வந்துட்டு எப்படி நம்மளோட சேனலையோ இல்லை நம்மளோட வீடியோ ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணுன்ற பட்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோவை ஸ்பெஷலாக மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன், உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி க்ளீனாக எடுத்து போடுறேன். எப்படி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பேமெண்ட் கட்டணும், எவ்வளோ பேமெண்ட் எத்தனை நாள் உங்களுக்கு அந்த வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் போகும், எவ்வளோ யூஸ் வரைக்கும் வருன்றது நான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் கூகுள் ஆட்ஸை கொடுத்துக்கோங்க. பட் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் கேட்குறத பொறுத்து தான், எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை பொறுத்து நான் உடனே அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக இல்லைன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த வீடியோ இந்த இடத்துல முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இதே போல் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் அடுத்து வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனிவாஸ். ஏன்னா இது நம்ம சாட் பிளாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.